வீட்டுக்கு கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், சம்பாதிக்கக்கூடியவர்கள், சிக்கனம் பண்ணுபவர்கள் எங்கள் பெண்கள் அப்படின்னு பேசுவாங்க. அப்பல நீங்களாம் என்ன செய்யணும், இந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா கைதட்டும். அதே போல அவன் பொம்பளை பிள்ளைக்கு கைதட்டா போதும், நீ எல்லாருக்கும் தட்டிக்கிட்டா அப்படியே நீ செருப்பு தூக்கிட்டு வரும்போது சந்தேகப்பட்டவன் மேல எனக்கு ஒரு ஓட்டு அதிகமா இருக்குது இந்த ஊர்ல. அதே போல ஆண்கள் தான் கடுமையாக உழைப்பவர்கள், சனி ஞாயிறு லீவு கூட இல்லாம ஓட்டி பார்த்து உழைப்பவர்கள் அவர் தான். நாம் பேசும்போது நீங்களாம் தயவு செய்து நம்மளுக்கு முடிஞ்சா தட்டுங்க. ஆனா எனக்கு ஆண்கள்ல இந்த முன்னாடி 20 பேரை நம்பி உன் கூட்டம் தான் அதிகமா இருக்கு. ஆமா சார், எனக்கு பூரா 85 93 7 பேர் இருக்காங்க. அதுல 6 பேர் காது இருக்காது. அவங்க கைதட்டி நான் என்னத்தை வாங்கி இந்த கைதட்டை வாங்கிட்டு போன்னு எனக்கே தெரியும். நீங்க ஆண்களை பார்த்து கைத்தட்டுங்கன்னு கெஞ்சணும், கதறணும். நான் பெண்களை பார்த்து இப்படினாலே போதும், வலையில கழட்டி போயிருவாங்களா சார்? கை தட்டுறாங்க பாருங்க சார். நீங்க என்ன ஒரு 10 பேர் தான் நாங்க உட்கார்ந்துருக்கீங்க. அதுவும் மொட்டை போட்டு ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். ஆமா, அவன் மொட்டை போடுறான், எதையும் போடுறான், உன்னை பத்தி அதை பத்தி கவலை இல்ல. கைதட்டினா போதும், சந்தோஷம். சரி, நல்ல சார். இன்னைக்கு உள்ள சூழல்ல அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்ல ஒரு வசனம் சொல்லுவாங்க. இன்னஞ்சல என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, நைட்டு இருந்தவன் காலையில இல்லை. அந்த அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப சுருக்கமா இருக்கு. இந்த மேடையை நீங்க சரியாக பயன்படுத்தி மகிழ்ச்சியாக இருந்தால் அடுத்த ஆண்டு வரைக்கும் உங்க உடம்புல பெரிய உற்சாகமா இருக்கும். சிரிப்பது மாதிரி அருமையான ஒரு மருந்து எதுவும் கிடையாது. அதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கிறோம். அம்மா சொல்லிட்டேன். சரிங்க சார். பெண்களுடைய பெருமைகள் நீங்க பேசுறீங்க, ஆண்களுடைய பெருமை நான் பேசுறேன். ஓகேங்க சார். உண்மையிலே இந்த ஆடியன்ஸ்லயே பாருங்க, எங்களுடைய பெண்கள் தான அப்படி சிரிச்ச முகமா உட்கார்ந்திருக்காங்க சார். அப்புறம் என்ன நாங்களே சீரழிஞ்ச முகமா உட்கார்ந்திருக்கோம் சார்? குடும்பத்தை தாங்கி பிடிப்பதே பெண்கள் நாங்க தான் சார். ஐயா பெரியவர்லாம் அப்படியே ஓரஞ்சாச்சு படுத்துட்டார். பத்தான் தொடங்கிருக்கேன், இப்ப முழிச்சிருக்கு, கண்ணு கொரட்ட வருது. அது எப்படி வினோதமானது பாருங்க. ஆமா, இந்த பெண்கள்லாம் நல்லா பாருங்களேன் உட்கார்ந்துருக்காங்க. ஆண்கள்லாம் சுத்தி ரவுண்ட் கட்டி நிக்கிறாங்க. ஏன் தெரியலையே? ஏன் அப்பனா தான் அவங்கவுங்க ஃபிகர் எங்கெங்க உட்கார்ந்துருக்குன்னு தெளிவா தெரியும் சார். 85 வயசுல பாட்டி உட்கார்ந்துருக்கு. அவருக்கும் பார்வை தெரியாது, இந்த அம்மாவுக்கும் பார்வை தெரியாது. உண்மையிலேயே சொல்றேன், நீங்க பெண்கள் கொடுத்து வைத்தவர்கள். எல்லா பெருமைகளையும் சொல்றது உங்களுக்கு தான். பெண்கள் நாட்டின் கண்கள். அப்ப நாங்கன்னா மூக்கல நுரையீரல் ஆண்கள். அதை விடுங்க, ஒரு விசேஷம் வச்சா கூட பெண்களுக்கு தான் அவ்வளவு விசேஷம். பாரு, உங்களுக்கு தான் வளகாப்பு. எங்க ஆம்பளைக்கு ஒரு ஈய காப்பு, ஒரு பித்தளை காப்பு, அவனுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஏன் அவ்வளவு தூரம் சொல்லி வச்சிருக்காங்க? பெண்களுக்கு அத்தனை பேர் இருக்கு சார் தமிழ்ல. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண்ணின் இத்தனை பேர் இருக்கு. ஆண்கள் இவ்வளவு தூரம் இருக்கீங்களா? ஆண்களுக்கு என்ன பேர் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். எங்க பேரே எங்க பேர்ல இருக்குது பெரிய விஷயம். 10 லட்ச ரூபாய்க்கு இடம் வருதுமா அப்படின்னா என் பேர்ல வாங்கு. 4 லட்ச ரூபா ஒரு கடை வாங்கலாம், உன் கையெழுத்த போட்டு வாங்கு உன் பேர்ல. ஏன்னா அவன் அடி வாங்கும்போது வாங்கிட்டு போறக்கு உங்க பேர். உண்மையிலேயே சொல்றேன், பெண்களுக்கு எத்தனை பேர் சொன்னீங்க? பேதை, பெதும்பைன்னு இத்தனை பேர் இருக்கு. பேதை, பெதுமை, மங்கை, மடந்தின்னு இத்தனை பேர் இலக்கியத்தில். அக்கா வாங்கம்மா, பத்த வரீங்களா? உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தேனே வர சொல்லி. அவங்க வாட்ஸ்அப் நம்பர் வச்சிருக்கீங்களா? ஆமா, லொகேஷன் போட்டிருந்தேனே. முனியம்மாக்கா எங்க இருக்கீங்கன்னு. முனியம்மாக்கா வேற ஆர் யூ அப்படின்னு போட்டேன். ஐ ஆம் ஆன் தி வேன்னு போட்டுட்டு 2 ஒரு கிளாஸ் மட்டும் இல்ல, ஐ அம் பெண் தி வேன்னா போட்டுருப்பாங்க. ஏன்னா உங்க பெண் இல்ல. எல்லாம் தேவையில்லாதுமா. யாராவது சிரிக்கிறாங்களா? நானே பதறிக்கிட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப பாத்தீங்களா, பெண்களுக்கு பெண்கள், பூவையர், வளைக்கரங்கள், மகளிர் இத்தனை பேர். ஆமா சார். எங்க ஆம்பளைக்கு 4 பேர் தான் இருக்கு. என்ன பேரு? விளங்காதவே, வெட்டி பைய, தெண்டச்சோறு, லூசு பைய, கிறுக்கு பைய. எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பேர் சொல்லியிருக்கானையா? பஸ்ஸிலூட பாருங்க மேடம், பஸ்ஸிலூட உங்களுக்கு பாருங்க பிரமாம எழுதிருப்பேன். பெண்கள், பூவையர், வளைக்கரங்கள், மகளிர். ஆம்பளை பாக்குறேன், நம்மளுக்கு என்ன எழுதிருக்கேன்? திருடர்கள் சாக்கிறதை, புகைப்பிடிக்காதீர்கள், செருப்புகளத்தை அடிப்போம், முதல் சிட்டை உடல் ஊனமுற்ற சிட்டு தான் எங்களுக்கு. பாத்தீங்களா எங்களுக்கு. அதான் சொல்றேன், எங்களுக்கு எதுலயுமே மரியாதை கிடையாது. ஒரு நாள் வீட்டுல ஒரு பெண் இல்லாட்டி இந்த வீடு எப்படிக்கா இருக்கும்? மனசாட்சியோட என்ன கைத்தட்டல கொடுக்குறாரு ஆனா என்ன வீட்டுல? அதான் உண்மையா? நான் என்ன சொல்ல வரேன்னு, உங்க பொண்டாட்டிக்கு விஷயம் தெரியுமாண்ணே நீ கைத்தட்டல கொடுக்கறது? அவர்ட்ட மைக்க கொடுத்துட்டு நாங்க கிளம்பிடலாம். உலகம் இல்லை. ஆமா, 60 ரூபாயா சாப்பிட்டது? சவுண்ட் அதிகமா இருக்கும்போது நினைச்சேன். 60 ரூபா சார். ஒரு நாள் வீட்டுல பெண் இல்லாட்டி இந்த வீடு எப்படி இருக்கும்? சாப்பிடுற தட்டு வளர்க்காம நாரி போயிருக்கும். உடுத்துற அன்றாய் கூட 7 நாளாலும் அதே இடத்துல கிடக்குங்க. ஆனா ஒரு வீட்டையே கோவிலா வச்சிருக்கோம்னா சத்தியமாக என்னுடைய பெண் குல தங்கங்கள் இருந்தாதாங்க அந்த வீடே கோவிலா இருக்கும் சார். இங்கிட்டு இருக்க பெண்கள்லாம் ஒண்ணுமே சம்மந்தம் இல்லாம உட்காந்துருக்கீங்க, தட்டுறாங்க. என் வீட்டுல சொன்ன வீட்டை கோயில் மாதிரி வச்சுக்க அப்படின்னு வந்து பாக்குறேன். வாசல உண்டியல வச்சுட்டு போயிருக்கா சார்.
வரம்புற 1 ரூபாய் போட்டு விளக்கு மாத்தி குச்சி வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அது முதல்ல நீங்க தானாமே. சரி, இப்படித்தான் இருக்கே ஒழிய. ஆனா உண்மையிலேயே நீங்க என்னதான் பெண்கள் சாமி கும்புறாதுன்னு சொன்னா கூட சாமி கும்புறமே அந்த சாமி கும்புறக்கு என்ன பேர் சொல்றோம்? என்ன பேரு? ஆன்மீகம், பெண்மீகம்னா சொல்றோம். ஆனா பின்னாடி கிளாஸ் வருதுப்பா. நான் பங்குனி மாதம் சொன்ன ஜோக்குக்கு ஒருத்தன் மார்கழி மாதம் சிரிக்கிறாயா. இது வரைக்கும் நான் உட்காந்து கேட்டுட்டு இதை வாங்கிட்டு நம்ம போய் சிரிக்கிறாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதே போல கும்புற சாமி என்ன சொல்றோம்? என்ன பெண்கள் பேர்ல சொல்லுமா ஆண்கள் பேர்ல சொல்றோமா? எங்க பேர்லாம் சொல்றோம் ஆண்டவன் பெண்டவன் சொல்றோம். இருடா இருடா. ஏய் தம்பி, டேய் உங்க 5 பேர் ஜிபே நம்பர் சொல்லுங்கடா. 150 ரூபாய் போட்டு விடுறேன். 5 பேரும் சேர்த்தா? ஆமா. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னா நானும் சொல்றேன். சாரிடா 120 இருக்கு. 1000 பாட்டு 2000 பாட்டு கூட ஏத்தி வச்சுக்கிட்டதுக்கு என்னதுக்கா? பென் டிரைவ்ல தான் ஏத்தி வைக்க முடியும். ஆன் டிரைவ்ல ஏத்தி வைக்க முடியுமா? எனக்கு யூத் கேர்ள்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் புது ஜோக்காக்கும். இத நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொன்னேன். உடனே அங்க ஒரு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். குழந்தை பெத்தெடுத்த அம்மாவுக்கு தர்மாசிபத்துல போய் அந்த குழந்தை பெத்தெடுத்த பெண்ணுக்கு போய் 1000 500 2000 கொடுக்குறாங்க. வேணாக்கா சும்மா அப்படி சொல்ல இந்த லட்சுமி அப்படி தலானிக்கல வச்சுட்டு வரீங்க. கடைசியில் அந்த அம்மா தலானி எடுத்துட்டு பார்க்க 45000 ரூபாய் இருக்கு. குழந்தை பெத்து எடுத்த அம்மாவுக்கு 1000 500 தாரீங்களே, அதுக்கு காரணமான ஆம்பளைக்கு ஒருத்தன் 10 ரூபா தாரீங்களா? அது அப்படியே தாடியை வளர்த்துட்டு வெளியே உட்காந்துருக்கேன். பீஸ் கட்ட முடியாம பாவம். அவ்வளவுதான் நீங்க எல்லாம் இருக்கணும். கட்டப்பை வச்சு கட்டப்பை கக்குல வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். அப்படி கொடுத்தா நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? வாங்க அக்கா, என்ன பாய் தலான்ல எடுத்துட்டு வரீங்க? அக்கா உட்காருக்கா, உட்காரு. சிரிப்பா இருக்கும் அக்கா, சிரிப்பு கட்ட போறேன். உட்காருக்கா. சார் அப்படி சொல்லாதீங்க சார். பெண்களுக்கு மனைவிக்கு தமிழ்ல ஒரு பேர் தாரம். என்ன அர்த்தம்? என்ன? குடும்பத்துக்காக நாங்க அன்பை தாரம், பண்பை தாரம், பாசத்தை தாரம், 2 பிள்ளை குட்டியை பெத்து தாரம், புருஷன் கேட்டா அப்படின்னு 2 முத்தத்தை தாரம். என்ன முத்தத்தை தெருல ஓயா தரீங்க? அவ இங்க உட்கார்ந்துருக்கேன், வீசி விடுதுங்க. போ பூரா டூல இருந்து அள்ளிட்டு போறாங்க வாசல். இங்க பாருங்க, நடுவகுடு எடுத்து பெண்கள் குங்குமம் வச்சிருக்காங்கல்ல. ஆமா. என்ன அர்த்தம்? குங்குமம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். தம்பி என்னடா 1 வேர்டு காமெடிக்கே 1 மணி நேரம் கைதிட்டீங்க சார். அது இல்ல சார். ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு, ரெண்டையும் பெண்கள் நாங்க இணைக்கிறோம் சார். இது பிறந்த வீடா? ஆமா. இது புகுந்த வீடு. அப்ப கொண்ட என்ன சின்ன வீடா? இங்க நீ தேவையில்லாத வசனத்தை பேசிக்கிட்டு இருக்க. ஏன் பெண்கள் வகுடு எடுத்து சிவறாங்கன்னா இந்த பேணு ஈரெல்லாம் டிராபிக் இல்லாம அந்த ரோட்ல போறதுக்காகத்தான். பாத்தியா? அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அப்பத்தா 4 அடி தான் இருக்கும். கூந்தல் அவுத்து விட்டா நெழு 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 தரையில விழும். எங்க தாத்தா பின்னாடி தூக்கிட்டே போற மெதுவா போடி அப்படின்னு. ஒரிஜினலா இருக்கு. அந்த காலத்துல கூந்தல தாய் குளங்களை அவுத்து விட்டா தரையில விழுந்துச்சுங்க. சரி, இன்னைக்கு விழுது தனியா விழுது தொப்புன்னு. ஏமா கீழே எடுக்கு வேற வாங்கிட்டு தம்பி புதுசா. அதுல ஈரு பேனு கொஞ்சம் கூடிருச்சு. அப்ப நானும் சொல்லுவேன், அந்த காலத்துல அக்கா ஆண்கள்லாம் என்னக்கா பண்ணுவாங்க? பாட்டிகளுக்கு தெரியும், இளவட்டக்கல்ல தூக்குவாங்க. இளவட்டக்கல்ல தூக்குனா தான் பொண்ணு கொடுப்பாங்க. இப்ப எந்த ஆண்களுக்காவது ஒரு இளவட்டக்கல்ல தூக்கி பார்க்க சொல்லுங்க. அதான் அவன் பொண்ணவே தூக்கிட்டு போறான். எதுக்கு இளவட்டக்கல்ல தூக்கி அவன் கீழே விழுந்து காலில் ஓட்டு ஆபரேஷன் பண்ணி பொண்ணே கூட ஆபரேஷன் பண்றாங்க சார். பெண்கள் நாங்க பாங்க சார், பாருங்க சார், அடக்கத்துல ஆமையா இருக்கும். அம்மா அண்ணன் அடி வாங்கிட்டு ஊமையாவில் இருக்காரு பாரு. ஐயா ஒரு தடவை போட்டோ எடுங்க. 27 ஜோக் சொல்லிருக்கேன். இப்படியேதான் இல்ல நான் என்ன இரங்கல் செய்தியா சொல்ல வந்திருக்கேன். இல்ல அந்த தாத்தா என்ன வச்சக்கன்னு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமா வச்சுக்கலாம்டோ பாப்பாருமா, நீ அதெல்லாம் பேசக்கூடாது. இங்க இருக்க பெண்கள் உண்மையிலே உண்மையான விஷயம் தான். பெண்கள் வீட்டுக்கு பாதுகாப்பானவர்கள், வீடை செம்மையாக்குறவர்கள் எல்லாம் ரைட் ஒத்துக்கிறோம். ஆண்கள் பக்கம் ஒரு சின்ன குறை இருக்கு. சொல்லுங்க. வந்தா சட்டையை கழுத்து ஐயா உதறி அந்த கொடியில போட மாட்டார். லுங்கியை கடுத்து இப்படி உதறி போற எவ்வளவு நேரம் ஆகும்? 2 முடிச்சு எடுத்துட்டு அப்படின்ட்டு ரவுண்டா விழுந்துரும், தவி ஓடி போயிடுவாங்க. சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அந்த ரவுண்டு நடுகாலியே கிடக்கும். 4 மணிக்கு மறுபடியும் ரவுண்ட் ஏத்திக்கிடுவார். அதனால நம்மளும் கொஞ்சம் பெண்கள் நாங்கெல்லாம் சாமி சார். அப்படியா? ஆமா சார். அப்புறமா உங்களுக்கு பேய் பிடிக்குது? பேய்க்கு கூட உங்க முகரக்கட்டைய பிடிக்கல, எங்களை தான் பிடிச்சிருக்கு. அப்படிதானக்கா? பெண்கள் புருஷன் நல்லா இருக்கிறதுக்காக எத்தனை விரதம் இருக்கும் தெரியுமா சார்? திங்கக்கிழமை பேச்சியம்மனுக்கு விரதம், செவ்வாய்க்கிழமை மாரியம்மனுக்கு விரதம், புதன்கிழமை காளியம்மனுக்கு விரதம். இத்தனை விரதம் இருக்கும் சார் பெண்கள் நாங்க புருஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இத்தனை விரதம் இருக்கும்போது புருஷன் நல்லா இருக்க மாட்டாமா? ஒரே ஒரு விரதம் இருங்க, புருஷன் சந்தோஷமா இருப்பான். என்ன? மௌன விரதம் இருங்க. ஏங்க அவன் கோவத்துல ஆம்பளை ஒத்த வார்த்தை கோவத்துல பேசிடுவாயா? பேசிட்டு போட்டு விட வேண்டியானா? ஒரு வார்த்தை சொல்லிட்டான், ஏய் இல்லாட்டி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு நானா லூசு, நீ லூசு, உங்க அப்பா லூசு,
உங்க அம்மா லூசு, உன் குடும்பமே லூசு பேர் அப்படி. நீங்க அலஞ்சாய் நீங்க பேசுறது சன்னல நீங்க பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? கோமணம் கட்டினா நான் கோவிந்தசாமி, அதை அவுத்துட்டு போனா நான் ஆறுமுகசாமி மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க சார். பகட்டிய பாம்பு கடிச்சிச்சான், பார்க்க போனவள தேல் கடிச்சிச்சான். இப்ப யாருக்கா கிராமத்துல பழமொழி தெரியுதா? யாரா தெரிஞ்சவங்க தூக்குங்க. சொலவடைன்னு சொல்லுவோம். இந்த தெரியல யாருக்காவது தாலாட்டு தெரியுமா? அங்க இருக்கு தாய் குளங்களுக்கு குழந்தை தாலாட்டு பாட தெரியுமா? இந்த பாட்டியே கைது கொள்ளிய. ஆனா இன்னைக்கு ஒரு அம்மா தாலாட்டு பாடிச்சா, ஐயோ தேனு ஒழுக ஒழுக குரல். எப்படி 4 வயசு குழந்தை தொட்டில ஓட்டு தொட்டி ஆட்டிட்டு பாடுதுங்க. ஆடாட கேட்கணுமே. நீங்க பாடுங்க பாடுங்க சார், மக்கள் தெரியட்டும். தொட்டில ஓட்டு பாடுது. சட்டான் தொட்டி கிழிச்சுட்டு ஓடின தெருவுல. தாயா பேயாடி சண்டால பாதவத்தி கொண்டு குளக்கசில போயிடாது. என்ன 3 எருமை முச்சந்தில கத்துன மாதிரி பாட்டியே சிரிச்சிருச்சு. அம்மா உங்க தாலாட்டுக்கு தாலாட்டு பாடுதான் அதானே. இங்க இருங்க சார், ஒட்டுமொத்த பெண்களுடைய கைத்தட்டல் நான் வாங்கி காமிக்கட்டுமா? பெண்களுக்கு எல்லாம் எப்ப சந்தோஷம்? மதுக்கடைகள் எல்லாம் மூடிட்டா எங்களுடைய ஒட்டுமொத்த பெண்களுக்கும் சந்தோஷம். இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் சார் நாங்க. இப்ப பாக்குறீங்களா? ஆண்களை எப்ப சந்தோஷம் தெரியுமா? எப்போ இந்த நகைக்கடையும் புடவை கடை மூடிட்டா அதுக்கெல்லாம் ஒரு டேய் நீங்க 5 பேர் எந்திரிக்க கேளுங்க. நீங்க என்ன நகை விலை கூடனா உங்களுக்கு என்ன ஆபத்து? நீ யாருக்கு வாங்கி தர போற? நீ யாருக்கு தான் புடவை வாங்கி கொடுத்த? கேளுங்க சார், புடவை கடை அவன் சேர்த்து வச்சிருக்கேன் 1 ரூபாய் பர்மிலாவுக்காக. சரி அதெல்லாம் இருக்கட்டும். தயவு செய்து பொண்டாட்டி சேல் எடுக்கிறா சேல் எடுக்கிறா சேல் எடுக்கிறான்னு குத்தம் சொல்லாதீங்க. அப்படி சேல் எடுக்கிறோம்னா என்ன அர்த்தம்? ஒரு நெசவாளியின் வீட்டில் ஒரு நாள் அடுப்பு எரிகிறது என்று அர்த்தம். ஓஹோ ஆமா சார். அப்ப வேட்டி எடுக்கிறான்னா வகுறு பத்தி எரிதுன்னு அர்த்தம். அது ஒரு நெசவாள தானே. சரியா? உண்மையிலே அக்கா உங்களுக்கு எல்லாம் உண்மையிலே 110 வயசுக்கா. அந்த பாட்டியை பின்னாடி எழுப்பி விடுங்க. ப்ளூ கலர் பாட்டியா? என்ன ப்ளூ கலர் பாட்டியா? முழிச்சிருக்காங்களா? சரி சரி. என்னை ரொம்ப சீரியல் வர்ற ஆள் மாதிரியே பாக்குறேன். பாவம் எவனோ போய் கத்தி கிடக்கானே, அவனுக்கு ஒரு பச்சை தண்ணியை கொடுக்குன்னு இறக்கப்படுறாங்க. ஆமா இவ்வளவு விஷயம் சொன்னீங்கல்ல. ஆமா சார். இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு எந்த விளையாட்டு தெரியுமா? பொதறிவு கொஸ்டின்ரா? கபடியா? ஜல்லிக்கட்டு தான் சார். இல்ல இல்ல தவறான சொல்லிட்டீங்க. ஜல்லிக்கட்டுல கூட கொம்பு குத்தி கொடல் வெளியே தள்ளி அவனே அள்ளி போட்டு ஓடிடுறான் வகுத்துக்குள்ள. ஆஸ்பத்திரிக்கு நேரடியாக ஓடிடுறான். ஆனா ஜல்லிக்கட்டுல ஒரு ஆம்பளை பொழைச்சிடலாம், தாலிக்கட்டுல எந்த ஆம்பளையும் பொழைக்க முடியாது. அம்மா என்ன செருப்பு அவன் எவன் நம்பிக்கை இல்லையா? வர்றால் ஊரம் செருப்பு செருப்பு மேடை பண்ணுங்க கொண்டு போன எனக்கு பதட்டமா இருக்குல்ல சார். கல்யாணம் ஆனவங்க தான் சந்தோஷமா இருக்காங்க நான் சொல்றேன். கல்யாணம் ஆனவன் சந்தோஷமா தான் இருக்க ஒத்துக்கிறேன். ஆகாதவன் ரொம்ப சந்தோஷமா இருக்க. அவ்வளவு பேச சார். உங்களை நாங்க கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்றோம் சார். நாங்க அவன் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறியா இல்ல சார்? அன்னைக்கெல்லாம் உண்மையிலேயே பெரிய பெரியவங்களை கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்க்கணும். சொல்லுங்க. நம்ம தாத்தம் பாட்டெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாங்க தெரியுமா சார்? மாத்து உடை இருக்காது, பையில 10 பைசா இருக்காது. ஆனா அவரை மாதிரி சந்தோஷமா இருந்து யாரும் கிடையாது. அந்த ஐயா இருக்காரு பாத்தீங்களா? படுத்தோடனே 10 நிமிஷம் தூங்குவாருங்க. சிரிச்சாருன்னா பக்கத்தூர் வரையும் கேட்கும். அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு சிரிப்பு? மாடுகள் அத்துட்டு ஓடி இருக்கு. காலை எந்திரிச்சு பாக்கணும் 7 எருமை ஊருக்குள்ள காணும். ஆனா இன்னைக்கு பாருங்க இவ்வளவு வசி வந்த அவன் சிரிக்கிறது அவனுக்கே கேட்கல மாட்டேன். எப்படி லைட் அடிச்சு ஏதோ பூனை குட்டி ஏதோ கத்துச்சுனே நான் சிரிச்சேன் அப்படின்றாரு. எல்லாமே சீரியல் பார்த்து பார்த்து பெண்கள் குரலே மாறி போச்சுங்க. 1/2 மணி நேரம் சீரியல் பார்க்க அரைக்குள்ள முறுக்கு திங்குது ஒரு அம்மா. பெண்கள் குரல். ஆமா அன்னைக்கு போறேன் ஒரு அம்மா சாப்பிடு சொல்லிச்சேன். சாப்பிடு தம்பி சேரோட கிளை விழுந்தோம். அவங்க வீட்டுக்கு என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் நாங்க செய்யற சமையல செஞ்சு இப்படி ஆயிருச்சுங்கிறீங்களா? 60 வயசுல என் தாத்தா சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல ஒரு சம்சாரம் இல்லைன்னு அர்த்தம். இல்லாட்டி அவரால் சிரிக்க முடியுமா? மூடு சிரிச்சிடலாம். அவர் மனசுக்குள்ள இப்ப ஹன்சிகா மோத்வானி அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா சார். அப்படியா? ஆமா. அவரே கன்சீவ் ஆனது மாதிரி தான் இருக்காரு பாப்போம். தாத்தா எப்படி கன்சீவ் ஆக முடியும்? பாட்டி தான் சார் கன்சீவ் ஆக முடியும். அக்கா இவங்க பெண்களுடைய சமையல்லாம் கஷ்டம்னு சொல்றாரு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒட்டுமொத்த பெண்கள் கிட்ட கேட்கிறேன், சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா? அதை நாங்க சாப்பிடுறதா. சாப்பிடாமையா ஆண்களுக்கு இத்தா தண்டி தொப்பை வருது நான் கேக்குறேன். உங்க குப்பையை பூரா சாப்பிட்டா தொப்பதாம வரும். இல்ல சார். ஆமா அங்க உண்மையிலேயே சொல்றேன். உண்மையிலேயே நான் இப்ப சொல்றேன். ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதான் கஷ்டமான வேலை. கரெக்ட்னா பெண்களே கைத்தறல கொடுங்க பாக்கலாம். சரி அப்படி என்ன சமைச்சிட்டீங்க? என்ன உங்களுக்கு தெரியும்? என்ன சார்? நீண்ட குழி உப்புமா கட்டின்னு வைப்பீங்க. ஒரு தோசையை 15 கிழிச்சு வந்து வைப்பீங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், ஒரு சமைக்கிறது என்ன பெருமையா சொல்லுவீங்க. நான் இல்லாட்டி இந்த வீட்டுல என்ன ஆகும்? நீங்க சாப்பிட முடியுமா? ஒரு தரம்
ஆனா ஹோட்டல்ல பூரா போய் பாருங்க, ஆம்பளை தான் சார் சமைக்கிறான். 35 பேருக்கு சமைக்கிறான். கல்யாண மண்டபத்துல ஒரே ஒரு ஆம்பளை 2000 பேருக்கு சமைக்கிறான். எப்படி இவ்வளவு ஒரு அண்டாவுல தள்ளி போக்க, அண்டாவுல விழுந்துறாத, அது ஆல்ரெடி உள்ள விழுந்துதான் நீச்சல் போயிடுச்சு. இவ்வளவு ஒரு அண்டாவுல அகப்பே வச்சு 2-3 நெல்ல அரிசியை போட்டு கிண்டுறான் சார். வெறும் மேலோட தலைப்பாய் கட்டு தொந்தியும் தொப்பையோட வெறும் மேலோட. திடீர்னு சாப்பிடுற இடத்துல தானே சாப்பாடுல உப்பு இல்லையா, என்னதும் உப்பு இல்லையா, அப்படியே வலிச்சு போறேன் வேர்வைய. என்ன சாம்பார்ல காரம் இல்ல, என்னப்பா சொல்ற? காரம் எங்க இருந்தா வருது? அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அப்படி இதை இப்படி சாப்பிடுறதாக்கா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டறதுனாலதான் சிக்கன் குனியா, மட்டன் குனியா, சுகன்யா குனியா எல்லாம் வருது. ஆனா எங்க பாட்டிமார், எங்க பெண்களுடைய சமையல் பாருங்க, அம்மியில அரைக்கி அப்படி மணக்க மணக்க சமைப்பா சார். அப்படி நாங்கெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்படி சும்மா கம்ம 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 கம்மன்னு தூக்கும். உண்மையிலேயே எந்த பிள்ளை வீட்டுல ஒரு தடவை சாம்பார் வச்சிருந்துச்சு. உண்மையிலேயே நீங்களாம் கேட்டுக்குங்க. தேங்க்யூ சார். மனம் அப்படி ஒரு மனம், எப்படிமா அப்படி மணக்கு அப்படின்றேன். ஸ்ப்ரே அடிச்சு விட்டேன் சார். கடைசியில அடிச்சுட்டு பாடி ஸ்ப்ரே அடிச்சாலும் பரவாயில்ல, ரூம் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருக்கு. அக்கா நான் பிக் பாஸ் வீட்ல சமைச்ச எத்தனை பேர் பாத்தீங்க? முதல்ல பிக் பாஸ் எத்தனை பேர் பாத்தீங்க? இந்தா இதுக்குள்ள சமைச்ச போயிட்டு அந்த பின்னாடி ஒரு 4-5 பேர். உண்மையிலே பிக் பாஸ்ல அந்த பிள்ளை மட்டன் குழம்பு வச்சிருந்துச்சு. ஆமா, பிரமிச்சு போயிட்டாங்க. ஐயோ, சாப்பிட்டவங்க இலவங்காய், சோம்பு, கறி மசால் பட்டை, சீரகம், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டுருச்சு. ஆனா சாப்பிட்டவனுக்கு ஒரு குழப்பம், ஏதோ ஒண்ணு குறையுதே. கடைசியில மட்டனே போட மறந்துருச்சு. எப்படி வரு அது? கடைசியில மட்டன் பிரியாணில மட்டமான பிரியாணி போனோம். இல்லக்கா நான் நல்லா சமைப்பேன்க்கா. அன்னைக்கு நான் சாம்பார் வச்சிருந்தேன். எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், சாரி மாமா இன்னைக்கு நான் சாம்பார்ல புளி கரைச்சி ஊத்த மறந்துட்டேன். என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? பரவாயில்ல பாரதி, நீ சாம்பார் வைக்க போறேன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா என் வயித்துல புளிய கரைச்சிருச்சுட்டீங்கிறாருங்க. ஆனா அவ்வளவு கஷ்டமாங்க நாங்க சமைக்கிறோம் சார். எந்திரிப்பா தங்கச்சி, என்ன இந்த ஜோக்ல உனக்கு என்ன அப்படி புரிஞ்சு பயங்கரமா சிரிக்குது ஜோக்கா உங்களுக்கு? இங்க பாருங்க, நான் கேட்கிறேன், அக்கா ஒரு இட்லி தட்டுல எத்தனை இட்லிக்கா ஊத்துவோம்? அவங்ககிட்ட கேட்டு வீட்டுக்காட்டு கேளுங்க. அவர்தான் 5:30 மணிக்கு உருமா கட்டிட்டு அவர் தானே ஊத்துறாரு. எத்தனை இட்லி ஊத்துவோம் சொல்லுங்க அண்ணா, நீங்க சொல்லுங்க. 6. கரெக்டா? 7ஆ? என்ன 6 7? இதுக்கே ஒரு பெரிய என்ன சாரி, என்ன இட்லி சட்டி ஓட்டையா போச்சா உங்க வீட்டுல? சரி, 12 இட்லி 7 இட்லி ஊத்துவோம்ல, அந்த இட்லி ஊத்தும் போது ஒரு சத்தம் வரும். ஆமா, இந்த அளவு வாயை பழக்க வேண்டாம், கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த இட்லி ஊத்தும் போது சத்தம் வரும். ஆமா அண்ணா, நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, அவருக்கு ஒரு வேலை இல்ல. காலையில அவருக்கு கொத்தனார் வேலைக்கு போவாரா, அம்மா இட்லி சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருப்பாரா? இட்லி ஊத்தும் வேலை அவர் போய், இப்பொழுது நான் இட்லி சவுண்ட் கேட்க போகிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. இட்லியை ஊத்தும் போது ஒரு சத்தம் வரும். எப்படி ஓமா லூசி வந்திருக்கிறது எல்லாரும் சிரிக்கிறது. இந்த அப்படியே இட்லி ஊத்தும் போது சவுண்ட் வரும் அப்படின்னா நாங்க வேலை வெட்டில வந்து உட்காந்துருக்கா. உனக்கு எதுக்கு 450 ரூபா கூட்டு வந்திருக்கோம்? 450? சாரி, 520 சார். இட்லியை ஊத்தும் போது எவ்வளவு நேரம் நீ ஊத்துறேன்னு பாப்புறேன். தம்பி தலையை தள்ளி விடா, தலையில ஊத்தி விட்டுறாம ஒரு சத்தம் வரும். ஆச்சிமாருக்கெல்லாம் தெரியும். ஆச்சி நீங்க ஊத்திருக்கீங்கல்ல ஆச்சி? அது இப்ப சுடுநீ காய்ச்சி ஓ மூஞ்சில ஊத்த போது வரும். எவ்வளவு நேரம் தான் இட்லியை ஊத்துறா பெரிய இட்லி காரி. நல்லா அமைதியா கேளுங்க. இட்லியை ஊத்துறோம். என்ன சத்தம்? அடுத்து இப்ப பெட்ரோல் ஊத்த போறோம் பாரு. சொல்லு. இட்லியை ஊத்தும் போது என்ன சிலிண்டர் புடிங்கி விட்டு போயிட்டாங்களா? இட்லியை ஊத்தும் போது எதுக்கு கேஸ புடிங்கி விட்டான்? அது ஒரு இசை சத்தம். இட்லிக்கு இப்படி ஒரு இசை சத்தமா? ஆமா. சரி இட்லி விடுங்கக்கா. அண்ணா தோசைக்கு நீங்க தோசை ஊத்துவீங்களா? நீங்க ஊத்துவீங்களாப்பா திருவெற்றியூர்ல? பெண்களா ஆண்களா யார் தோசை ஊத்துவீங்க? பெண்கள். தோசை ஊத்தும் போது ஒரு சத்தம் வரும். அப்படி ஊத்திட்டு திருப்பி போடும்போது நல்லா கேட்டுக்கோங்க. என்ன தோசை சுட்டும் போது கிணத்துல போய் விழுந்தான் சார்? தோசை ஒரு 5 கிராம் தோசையை திருப்பி போடும்போது குடும்பமே கிணத்துல விழுந்திருக்காங்க. எவ்வளவு ஒரு சத்தம், ஒரு தோசையோட சத்தம் என்ன சார்? மாவு ஊத்தும் போது ஒரிஜினலா இருக்கு சார். இவ்வளவுதானா சார் தோசை? இவங்க ஊர்ல சண்டால பாதகம். அது ஒரு இசை சத்தம். ஆமா, சாப்பிடுறவனுக்கு சங்கு சத்தம், அவ்வளவுதான். ஏங்க, புருஷன் என்னத்தை குடிச்சிட்டு வந்தாலும் என்னைக்காவது புருஷன் குடிகாரம் புருஷங்கிறதுக்காக நீங்க தூங்கிட்டு இருக்கமோ உங்க தலையில கல்ல தூக்கி போட்டாங்க, நாங்க கொன்னோம். அவ்வளவு ரிஸ்க் எடுக்காங்க. என்ன சார்? காலையில நீங்க கல்லெல்லாம் போட வேணாம், காப்பி போட்டாலே போதும். அவன் கைய காலை இழுத்துக்கிட்டு அயம்பாட்டு சுருண்டு கிடப்பேன். சார் பெண்கள் நாங்க நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும் சார். எல்லாரும் கை தட்டுங்க, ஆண்கள் கூட கை தட்டுங்க. பெண்கள் ஆமா அப்படி சொல்லுங்க. ஆண்கள் கூட பெண்கள் கை தட்டுனேன். பெண்கள் நினைத்தால் சிகரத்தை கூட தொட முடியும். டெஃபினெட்லி. ஆனா நாங்க ஆண்கள் நினைச்சா நீங்க வச்ச ரசத்தை கூட எங்களால தொட முடியாது.
அம்மா ரசத்தால இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம சார். கொஞ்சம் ஒரு சிலர் சோர்வாகுறாங்க. ஆமா சார். அடுத்த நிகழ்ச்சிக்குள்ள போயிட்டு மறுபடியும் வர போறோம். ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கிறேன். அக்கா, கல்யாணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். கல்யாணமான பெண்கள் என்ன இந்த பாட்டிக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல? அதெல்லாம் ஏன் ஆச்சுன்னு உட்காந்து இந்த கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே இப்படி போச்சுடி. கல்யாணமான பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நாக்கப்படுங்கிற மாதிரி கேக்குறேன். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்டா அதே எச்சி தட்டுல தான் நான் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பாக்கலாம். இருனா நீ வேற 60 ரூபா. அம்மா நீங்க தூக்குறீங்கன்னா எச்சி தட்டுல உடனே தூக்குறீங்க, அப்புறம் எச்சிக்களை குடும்பம் பண்ணுவாங்க. இது நம்மளுக்கு தேவையா? இல்ல அக்கா, நீங்க யாரும் சாப்பிட மாட்டீங்களா? அதெல்லாம் இன்னைக்கு விரதமா 3 நாளைக்கு. யாருமே உண்மையில ஆண்கள் ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்களா இருக்காங்களே. இல்ல சாப்பிடுவாங்க, கூச்சப்படுறாங்க. அப்படி எச்சி தட்டுல சாப்பிட்டா என்ன அர்த்தம்? புருஷன் மேல நாங்க வச்சிருக்க பாசம், நேசம், பரிவு, லவ். அப்படி மட்டும் ஆண்கள் பெருமையா நினைச்சிராங்க. ஏன் நீங்க சாப்பிட்ட தட்டுல சாப்பிடுறாங்கன்னா சோம்பேறித்தனம். தட்டை கழுவிக்கிட்டு விளக்கிக்கிட்டு பல்லு விலை கட்டியும் பரவாயில்லடி பரமசம் அதுலயே போடுறி. இன்னொன்னு புழு ஊச்சி விழுந்தா கூட அவனுக்கு வகுத்தால போதான்னு பாப்போம். எல்லாம் ஒரு விஷயம் தான் சார். டூலர்ல போகும்போது இப்படி கட்டி பிடிச்சு போவாங்க. ஆமா, அன்பு நினைச்சுக்கிட்டீங்களா? ஆம்பளை எல்லாம் விழுந்தாலும் பொண்ணையோடய விழுக முடியும். அவன் பல்லு அடிச்சுக்கிட்டு போ, நான் மட்டும் ஆசித்துல நடக்கவா? ஏங்க பைக் எடுத்துட்டு ஆண்கள் வேகமா ட்ருன்னு போறீங்களாங்க. முன்னாடி இருக்கிற கார்ல போய் டம்முன்னு இடிச்சிருந்தீங்க. ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எதுவுமே இல்ல. காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவாங்க? உங்க தரத்தரன்னு இழுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சிருவாங்க. பட் இதுவே உங்க பொண்டாட்டி உட்கார வச்சுட்டு போனீங்கன்னா அதே போல டம்முன்னு இடிச்சா கூட ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லன்னா கூட காவல்துறை அதிகாரி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லேடிஸ் இருக்காங்க லேடிஸ் இருக்காங்க போட்டுன்னு விட்டுருவாங்க சார். அதுக்காக இல்லம்மா, ஏன் ஒய்ஃபு பின்னாடி இருக்கும்போது போட்டுன்னு சொல்றாருன்னா அவனே ஒரு பிரச்சனையோட போய்கிட்டு இருக்கான். தம்பி சாம்பு இருந்தா கூட அப்படியே குளிச்சிருண்டா, இங்க வர பூரா நனைஞ்சிருச்சுடா தொப்பையா வெயில். அப்படி நான் அன்னைக்கு முட்டை வாங்கினேன் சார். சரி, அவிச்ச முட்டை கொடுத்தாரு. ஏன்னா நான் என்னப்பா அவிச்ச முட்டை தரேன், அதே அவிஞ்சிருச்சுப்பா எடுத்துட்டு போ. அப்படி ஆயிடுச்சு. நல்லா இந்த வெக்கையோடு இருந்தா கூட எங்களுக்காக சிரித்து மகிழ்ந்தீங்க. தாய்க்குளங்கள் கள்ளங்கோடம்லாம் சிரிச்சிங்க. உங்களுக்கெல்லாம் 110 வயசு தாய்க்குளங்கள் இப்படிதான் சிரிக்கணும். சில ஊர்ல என்ன செஞ்சாலும் இப்படியே கிருன்னு உட்காந்துருப்பாங்க. அந்த பழக்கம் எல்லா வரைக்கும் எங்களுக்கு வேலை ஈஸியாக இருந்தது. இன்னும் நிறைய கலைஞர் இருக்காங்க. அவங்க வந்த பின்னாடி மறுபடியும் நாங்கள் வரப்போகிறோம். நாங்கள் மட்டும் இல்லாங்க எங்கள் கலைஞர்லாம் இணைந்து உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி தரப்போகிறோம். இன்னைக்கு இந்த திருவெற்றியூரில் நாங்கள் உங்களோடு செலவழிக்கிற இந்த நேரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா டாக்டர் என்ன சொல்றாரு? 1 நிமிஷம் சிரிச்சா 1 சொட்டு ரத்தம் ஊறும். பாட்டி ரத்தம் ஊறுமா அப்படின்னு நடிச்சாம கதை புட்டிட்டு கக்குன்னு குடும்பத்தோட சிரிச்சிடக்கூடாது. பக்கத்து ஒரு வீட ஒத்தி கூட்டு ஓடி போயிடுவாங்க. அதுக்காக இன்னைக்கு நம்ம நல்ல அது தேர் பக்கத்தில் நின்று நல்ல புனித ஸ்தலத்துல பேசுறது எங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை. எல்லா ஊருக்கும் போக நினைப்போம். அந்த வகையில் இன்னைக்கு திருவொற்றியூர் மக்களை பார்த்ததுல பெரிய சந்தோஷம். நிகழ்ச்சியை பிரமாதமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த கலைஞர் வடிவேல் டேவிட் அவர்கள் உங்களோடு சேர்ந்து ஒரு நடனம் புரிய போறார். அவர் பார்த்தீங்கன்னா முனி படம் நிறைய திரைப்படங்கள்ல அவர் நடிச்சிருப்பார். நீங்க வரும்போது தெரியும், வடிவேல் மாதிரியே இருப்பாரு. அவருக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை கொடுத்து அவரை வரவேற்று. நன்றி.